இது மத்தி மீன். ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. பொதுவாக மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மத்தி மீன் சாப்பிட்டா சுகர், ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு மெடிசன். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மத்தி மீன் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், அளவு உப்பு போட்டுக்கணும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இது போட்டு கிண்டதுக்கப்புறம் தேவையான அளவு அரைச்ச தக்காளி போட்டுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்க மறந்துடாதீங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. புளியோட கரைச்ச எல்லா மசாலாக்களையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு ஒரு மாதிரி திக்கான பதத்துக்கு வரும். அப்போ நீங்கள் மீனை போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு ஒரு கொதியோட நம்ம எடுத்துடலாம். மீனை ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க, அப்புறம் மீன் உடஞ்சி போயிடும். மூணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மீன் வெந்துடும். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதான். இதோ நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியா எப்படி மத்தி மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரசம் சாதத்து கூட, அப்புறம் நம்ம ஃபிஷ் கிரேவியோட இந்த மத்தி மீன் ஃப்ரையோ அந்த மத்தி மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். Bye guys, thanks for watching and this is Jayu creation.